ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் அறிவியல் ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்ன தான் படிக்க போகிறோம் அப்படின்னா 1 மார்க் தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டே என்ன இருக்கும் அப்படின்னா 1 மார்க் தான் இருக்கும். போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கும். சரிங்களா? எத்தனை மார்க் கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மார்க்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து கேட்டிருப்பாங்க. அப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மட்டும்தான் எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு 12 மார்க் நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்ததா 2 மார்க் கேட்பாங்க. 2 மார்க்லேயே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 கோடிட்டிடம் கொடுத்து ஒரு 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. 2 சரியா தவறா கொடுத்து ஒரு 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா பொறுத்துக கொடுத்து 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்லையும் 4 மார்க்லையும் என்ன வரும் அப்படின்னா 1 வேர்ட் சேர்ந்து வரும். ஃபர்ஸ்ட் நம்ம 1 வேர்ட்ஸை மட்டுமே தரவு பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆனுவல் சயின்ஸ் எக்ஸாம்ல பாஸ். சரிங்களா? அப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து படித்தோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு 12 மார்க்கு. இது போக மற்ற கோடிட்டிடங்கள் நிரப்புக, சரியா தவறா, பொறுத்துக, கூற்றுக்காரங்க, இதை நம்ம படித்தோம்னா இதுல இருந்து மினிமமா நமக்கு எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் கேட்காங்க அப்படின்னா மினிமம் 10 மார்க்கு 1 வேர்டு வந்துடுது, அதர் 1 வேர்டு. இப்போ டோட்டலா நமக்கு ஒரு 22 மார்க் நமக்கு 1 வேர்ட்ஸ்லேயே என்ன செஞ்சது அப்படின்னா வந்துடும். சரிங்களா? இது போக தான் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக படிச்சதுக்கு அப்புறம் மற்ற 1 வேர்டை படிங்க. அடுத்ததா சுருக்கமான விடையெளி, மிகச் சுருக்கமான விடையெளி. சரிங்களா? இப்போ முதல் பாடத்துல சுருக்கமான விடையில எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். அடுத்ததா சுருக்கமான விடையில செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விரிவான விடையில நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் ஆவரேஜா படிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அதாவது முதல் 3 பாடம் படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 7 மார்க் நீங்க கன்ஃபார்மா என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த 2 கொஸ்டினும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்து படிச்சுக்கோங்க. இதுல எக்ஸாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின். அடுத்ததா அலகு 2. உங்க புக்குள்ள பேஜ் நம்பர் 24 பக்கத்துல இருக்கும். சுருக்கமான விடையெளியை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின். விரிவான விடையெளியை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எதுல கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மார்க்ல கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுல கேட்டிருப்பாங்க அப்படின்னா 4 மார்க்ல கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே முக்கியமானதான். இது 7 மார்க் கொஸ்டின், இது 4 மார்க் கொஸ்டின். ஸோ முடிஞ்சா ரெண்டையும் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டா அட்லீஸ்ட் இந்த 2வது கொஸ்டின் மட்டுமாச்சும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா உங்க புக்ல 37வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல சுருக்கமான விடையெளியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அதாவது இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடையெளியில கிட்டத்தட்ட எல்லாமே முக்கியம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த பாடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா என்ன செய்றாங்க அப்படின்னா கேட்கறாங்க. ஸோ முடிந்தால் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு 5யுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதுல 3, 5 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சுருக்கமான விடையெளியை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல 5யுமே படிச்சுக்கோங்க. விரிவான விடையெளியை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தை படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 5. இதுலேயும் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வதும் 4வதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது 7 மார்க்ல கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? ஸோ அதை படிச்சுக்கோங்க. கணக்கீடை பொறுத்தளவுக்கு ஓவராலா எல்லா கணக்கையும் ஒன் டைம் நினைச்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா கணக்கீடு எந்த கணக்கீடு கேட்காங்க அப்படிங்கிறத நம்மளால கரெக்டாக என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கணக்கீடை பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் சம்மையை ஒன் டைம் பார்த்துக்கோங்க, எடுத்துக்காட்டு சம்மையை ஒன் டைம் நினைச்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததா மின்னோட்டம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கம் எண் 50ல கருத்துரு வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. உயர் மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவை பாதுகாப்பாகவே உள்ளது எப்படி? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.
அடுத்ததா ரோமன் லெட்டர் 6ல் முக்கியமான கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, அடுத்ததா 7. சரிங்களா? கணக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 1, 2 ரொம்ப முக்கியம் தான். இந்த பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே நினைச்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்கோங்க கணக்கீடை பொறுத்தளவுக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா காந்தவியல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றையும் படித்து முடிச்சிருங்க. சுருக்கமான விடையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், எயித்து கொஸ்டின். விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் முதல் 2 விரிவான விடைகளையும் மிக 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 முக்கியமான விரிவான விடைகளை. அடுத்ததா பாடம் 6 பக்கம் எண் 78ல் ரோமன் லெட்டர் 6 மிக சுருக்கமாக விடைகளில் செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், தென் விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் ஒரே ஒரு விரிவான விடை மட்டும் படிச்சா போதும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்ததா பாடம் 7 பக்கம் எண் 90 சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின், எயித்து கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த செகண்ட் கொஸ்டின் கூட ஒன் டைம் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 கேள்வியுமே படிச்சுக்கோங்க. சார் நான் ஒரு 75க்கு 50 மார்க் எடுத்தால் போதும் சார் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா 1வது கேள்வியும் 3வது கேள்வியும் படிச்சுக்கோங்க. அடுத்ததா அலகு 8 ஒளி. அதில் சுருக்கமான விடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் முக்கியமான கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் 102ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் தேர்ட் கொஸ்டின், அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின். அடுத்ததா பாடம் 9 பக்கம் எண் 112ல் சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், தென் செவன்த் கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு நமக்கு செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். கருத்துரு வினாக்கள்ல ஃபர்ஸ்டும் தேர்டும் ரொம்ப முக்கியம். அடுத்ததா பாடம் 10 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். பக்கம் எண் 124 எடுத்துக்கோங்க. ஒன்வேர்ட்ஸ் ஃபுல்லாக ஒன் டைம் என்ன செய்யணும் தரவு கொடுங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க, கோடிட்டு சரியா தவறா பொறுத்துக எல்லாத்தையும் ஒன் டைம் படிச்சிருங்க. மிக சுருக்கமான விடைகளில செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு முதல் கேள்வி தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி. இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின், கண்டிப்பாக படிச்சிருக்கேன். அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், விரிவான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் படிச்சிருக்கேன். அடுத்ததா அணு அமைப்பு பாடத்தில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கம் எண் 137ல் மிகச் சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் படிச்சிருங்க. அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின், தென் சுருக்கமான விடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். தென் இந்த பொறுத்துகம் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த விடுபட்ட இடத்தை நிரப்புக, இந்த டேபிள் கலர் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததா விரிவான விடைகளில் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். என்னை பொறுத்தளவுக்கு 3மே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? எப்போவுமே முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நன்றாக படிக்கணும். சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடாத வாய்ப்பு உண்டு. அதனால் முடிந்தால் இந்த 3 கேள்வியுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தை வேதியியல் பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சரிங்களா? 11வது பாடத்தில் உண்டான 3 பிக் கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. முதல் பாடத்தை ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், தனிமங்கள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையிலான வேறுபாடு கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் வேதியியலில் முதல் பாடத்தில். சரிங்களா? அந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த 3 கேள்வியுமே ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததா அலகு 12 பக்கம் எண் 147ல்
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு மொத்தமாக 4 கேள்வி தான் இருக்கும். முடிந்தால் 4 கேள்வியும் படிச்சுக்கோங்க. இந்த 4 கேள்வி படிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா வேதி பிணைப்பு. சுருக்கமாக விடைகளில பக்கமே 160ல் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், தென் 6th கொஸ்டின். அடுத்ததா 8வது கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தென் 10. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 12, 13, 14. விரிவான விடைகளில அயனிச்சேர்மங்களுக்கும் சகப்பணி வச்சிருக்கக்கூடிய வேறுபாடு ரொம்ப முக்கியம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 4வது கேள்வி, 5வது கேள்வி. இந்த 3 கேள்வியுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ படிச்சிருங்க. அடுத்ததா அலகு 14 அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். பக்கம் எண் 171ல் சுருக்கமான விடைகளில செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், 6th கொஸ்டின். அடுத்ததா 7th கொஸ்டின், 9th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். அடுத்ததா கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடைகளை பேஜ் நம்பர் 185வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? கிராஃபைட் மற்றும் வைரம் வேறுபாடுத்துக்கு. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததா 5th கொஸ்டின். விரிவான விடையில பொறுத்தளவுக்கு 3 கேள்வி இருக்கு. இந்த 3 கேள்வி நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் உயர் சிந்தனை வினால இந்த செகண்ட் கொஸ்டின் அப்படின்னா படிச்சுக்கோங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸ்ல எல்லா 1 வேர்ட்ஸும் தரவு பண்ணிருங்க. அடுத்ததா அலகு 16. உங்க புக்கில் பக்கம் 200 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், விரிவான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா அலகு 17 விலங்குலகம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கம் எண் 212ல் சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், 7th கொஸ்டின். அடுத்ததா சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், 6th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் உண்டான 2 விரிவான விடைகளுமே முக்கியமானதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மார்க்ல கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ல கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2மே படிச்சுங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடமே மிக ஒரு முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தை வந்து கண்டிப்பாக அதிக வெயிட்டேஜில் மார்க் கேட்பாங்க. ஒன்று ஒரு 2 மார்க், ஒரு 4 மார்க் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டா ஒரு 7 மார்க் கேட்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு 17ஆம் பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஸோ கண்டிப்பாக முடிந்தால் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 17ஆம் பாடம் ஃபுல்லாக தர முடியுங்க. சரிங்களா? அடுத்ததா அலகு 18. பக்கம் எண் 228ல் சுருக்கமான விடைகளில செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின், விரிவான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. வழக்கம் போல சொல்றதுதான். உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 வேர்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறது ஆரம்பிச்சு கோயிட் நெருப்புக, பொறுத்துக, கூற்று காரணம் சரியா தவறானு எல்லா புக் பேக் கொஸ்டினையும் 1 வேர்டையும் படிச்சுங்க. அடுத்ததா அலகு 19. பக்கம் எண் 235ல் சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின், 4th கொஸ்டின், அடுத்ததா 8th கொஸ்டின். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்ததா விரிவான விடைகளில செகண்ட் கொஸ்டின். அடுத்ததா அலகு 20. பக்கம் எண் 250ல் ஒரு 5 வேறுபடுத்துக இருக்கு. 5 வேறுபடுத்துல வந்து ஒரு வேறுபடுத்துக மேக்ஸிமம் நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதுலேயும் எதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன். சரிங்களா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 5மே படிச்சுக்கோங்க. மீடியமாக படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு போதும். இந்த ஃபர்ஸ்ட், செகண்டு, ஃபிஃப்த்து போதும். சரிங்களா? சுருக்கமான விடைகளை பொறுத்தளவுக்கு 2வது, 3வது, 4வது, அடுத்ததா 6வது.
விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் ரொம்ப 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 முக்கியம். அடுத்ததா அழகு 21 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். பக்கம் எண் 262ல அதாவது உங்களுக்கு அக்மார்க் ISI அப்படின்னு கொடுத்து அதனுடைய விரிவாக்கம் எழுத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய விரிவாக்கத்தை படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா 2 மார்க்ல கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததா மிகச் சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், விரிவான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா அழகு 22 உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கம் எண் 250ல ரோமன் லெட்டர் 7. அடுத்ததா சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா 6th கொஸ்டின், விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தென் உயர் சிந்தனை வினாவை பொறுத்தளவுக்கு இந்த முதலாவது உயர் சிந்தனை வினா ரொம்ப முக்கியம். அடுத்ததா அழகு 23 பக்கம் எண் 297ல இந்த ஒரு 4 வேறுபடுத்துகள் இருக்கு. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4 வேறுபடுத்துமே படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின், விரிவான விடைகளில ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 4th ஒன். உயர் சிந்தனை வினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா அழகு 24 சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், விரிவான விடைகளில செகண்டும் தேர்டும் ரொம்ப முக்கியம். அடுத்ததா அழகு 25 இதை பொறுத்தளவுக்கு 4 கேள்வி படிக்கணும். ஃபர்ஸ்ட்டும் 4th ரிப்பீட்டட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸிமம் எல்லா பாடத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறித்து கொடுத்துட்டோம். அது எல்லா வீடியோவுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.